வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூக் ஆஃப் ஹெல் மான்கோவோட எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே தட்டிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம எந்த எபிசோடோட நிறுத்திருப்போம், அதாவது நம்ம பால் போயிட்டு ஒரு வழியாக மெமரி ஸ்ப்ரிங்கில் நின்று அவனோட பழைய ஞாபகம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான். அதில் வந்துட்டு அவன் கூட இருக்கிறது ஒரு எலினாங்கிற ஒரு பொண்ணு, அந்த அரமண்டை தான் எலினா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணை அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இன்னும் முழு கதை எதுவுமே தெரியாது. அடுத்தே வந்துட்டு நம்மளுக்கு இந்த பக்கமாக நம்ம டான்டாலியனை காட்டுவாங்க. டான்டாலியன் வந்துட்டு ஆசாகி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆசாகிக்கு அப்போ தான் தெரிய வரும் டான்டாலியன் பால் அப்படியே உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது. தெரிஞ்சதுக்கப்புறம் சரி நீங்கள் போயிட்டு வாங்க மாஸ்டர் அப்படின்னு அனுப்பிச்சும் வச்சிருவா. டான்டாலியன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பால் கூட இருக்கிற அந்த லவ் ஸ்பெல் உடையிற மாதிரி தெரியும். எங்கே பால் அப்படின்னு பாலை தேடிட்டு போனால் அங்கே இந்த வேலஃபர் பின்னாடில இருந்து நம்ம டான்டாலியனை குத்தி கொண்டுடுவோம். இதோட தான் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். அந்த வேலஃபர் அவளை குத்தினோன்னே கடைசியாக பார்த்தா நம்ம டான்டாலியன் வந்துட்டு ஒரு மார்டல் செல்ஃபுக்கு, அதாவது ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுவா. பால் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலையே, நான் இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தியிருக்கலாம் தானே, நான் ஏன் இப்படி பண்ணேன்? இருந்தாலும் ஒரு வேலஃபர் சொல்கிறது கரெக்டாக கூட இருக்குமோ, நான் வந்துட்டு டான்டாலியனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட வில்லனாலையா, இல்லை இதெல்லாம் உண்மையானே எனக்கு தெரியலையே, இதெல்லாம் என்னோட ரியல் ஃபீலிங்ஸா, உண்மையாலுமே எனக்கு டான்டாலியன் மேலே ஏதாவது பாசம் இருக்கா, எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம பால் யோசிச்சுட்டு இருக்கும்போது டான்டாலியனை அந்த கேமியோ கொக்கு மண்டையை இருக்கான்ல, அவன் அந்த சங்கிலி பவரை யூஸ் பண்ணி தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவான். கொக்கு மண்டையா என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பால் கத்தனோன்னே, ஹே டான்டாலியன் டச்சஸ் கிடையாது, இனிமேல் அவளோட மார்டல் செல்ஃப்க்கு போயிட்டான். இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த பவருமே கிடைக்காது. ஏன்னா பவர் வர்றதுக்கு முன்னாடி அவள் இந்த மாதிரி தான் இருந்தா. மார்டல் செல்ஃப்னா அப்போ அவள் உயிரோடு தான் இருக்காங்களா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு நம்ம பால் கேட்டோன்னே, ஆமாம், ஏன்னா அவள் சீக்கிரமாலாம் சாகக்கூடாதுல்ல, அதெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு இந்த வேலஃபர் சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா அவகிட்ட கேட்குறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. பால் சரி அதுதான் அவளை மார்டல் செல்ஃப்க்கு மாற்றிட்டீல்ல, அது போதாதா உனக்கு, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னெலாம் எனக்கு தெரியாது ஆனால் அப்படின்னு நம்ம பால் பாவம் சொல்ல வரதுக்குள்ளேயே இந்த வேலஃபர் என்ன பண்ணிடுவானா, அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம பாலை அந்த பக்கமாக கொண்டு போய் தள்ளி விட்டுருவான். ஹே இங்கே பாரு, இதை தொடணும்னு கூட நீ நினைக்கக்கூடாது சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலஃபர் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான். பாவம் பால் அங்கே ஒரு மாதிரி விழுந்ததுனால ஒரு மாதிரி மயங்கி போய் கிடப்பான். அப்போ கொக்கு மண்டையை வேலஃபர் லார்ட், நீங்கள் அந்த ஹியூமனை விட்டுருங்க, அவன் போயிட்டு போகிறான். ஏன்னா டான்டாலியன் அவனையும் தானே பிடிச்சி வச்சுருந்தா, அவனுக்கும் பாவம் எதுவுமே தெரியாதுல்ல. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கும் நிறைய வேலை இருக்குது, அதனால் நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு வேலஃபரு கொக்கு மண்டையனை கூட்டிக்கிட்டு அப்படியே டான்டாலியனை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பால் அங்கே இருந்துட்டு ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, ப்ளீஸ் வேணாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் கொக்கு மண்டையை அவன் பாட்டுக்கு பறந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவான் நம்ம டான்டாலியனை. அப்போ வேலஃபர் ஹே ஹூமன், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணிட்ட, நீ இல்லைன்னு வச்சுக்கவேன் டான்டாலியன் இதிலெல்லாம் மாட்டியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நம்ம 2 பேருக்கும் ஒரு டீல் நடந்துச்சுல, அதில் என்னோட இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போகிறேன், ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு வேலஃபர் என்ன பண்ணிடுவான்னா அந்த அரமண்டையை எலினாவாக மாற்றுவான் போல இருக்கு. பார்த்தா பால் அதை பார்க்கறதுக்குள்ளேயே மயங்கி விழுந்துருவான். அப்போ எலினா ஹீ பால் இந்திரி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எலினா நீ திருப்பி வந்துட்டியா? ஆமாம், நீ ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் திருப்பி வருவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு எலினா சொன்னோன்னே, ஹீ ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனை இல்லை, கவலைப்படாத, டான்டாலியன் போயிட்டா, அவள் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான், அவள் இங்கே இல்லவே இல்லை. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எலினா கேட்டோன்னே, ஏன்னா அவள் உன்னோட உயிரை எடுத்துட்டால, நீ எதுக்கு அவளை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்க? ஹீ பால், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் தான் இதை எதிர்பார்த்தேன், நான் கேட்டு வாங்கினேன் இதை, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எலினா, எனக்கு புரியலை. இல்லை அன்னைக்கு டான்டாலியனும் நானும் ஒரு கான்ட்ராக்டில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டோம். நானே தான் என் உயிரை எடுத்துக்க சொல்லி டான்டாலியன் கிட்ட கொடுத்தேன், அவள் ஒன்றும் என் உயிரை எடுக்கலை அப்படின்னு பால் கிட்ட சொன்னோன்னே பால் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் உன்னை இந்த மாதிரி
உன்கிட்ட சொல்லாமல் விட்டது தப்பு தான். உன்னை இதில் இழுத்து விடணும்னு கூட நான் நினைக்கல. ஆனால் நான் இவ்வளோ நாள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது என்னென்னா, டான்டாலியன் தான் உன் உயிரை எடுத்துட்டான்னு அப்படின்னு பால் வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ எலினா, அதாவது டான்டாலியன் சொல்லியிருப்பாள்ல, அவள் இங்கே இல்லவே இல்லை, ஆனால் அது அவளோட முடிவு தான், ஏன்னா அவளே தான் வந்து ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட அவளோட உயிரை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம பால் வந்துட்டு நம்பி இருக்கவே மாட்டான். அப்போ பால் இப்போ என்ன நினப்பானா, ஐயோ டான்டாலின் இதை தான் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கா போல இருக்குது, ஆனால் நான் அவள் சொல்ல வர்றது எதையுமே கேட்கல தெரியுமா, அதனால் இப்போ அவ ஷோ. இப்போ பால் என்ன யோசிச்சு பார்ப்பானா, டான்டாலியன் கூட அவன் வந்து ஒரு வாட்டி பேசியிருப்பான்ல, டான்டாலியன் இந்த மாதிரி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிடு, நீ எலினாவை திருப்பி கூட்டிகிட்டு வரணும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே டான்டாலியன், என்ன சொல்கிற, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டா நான் இங்கே இருக்கவே முடியாது, உன்னால் என்னை திருப்பி பார்க்கவே முடியாது, உனக்கு புரியுதா அது அப்படின்னு அவள் சொல்லியிருப்பாள்ல. அதெல்லாம் இப்போ தான் யோசிச்சு பார்ப்பான். இப்போ தான் எனக்கு இது எல்லாமே புரிய வருது. டான்டாலியன் ஏன் கூட இருக்கணும்னு நினச்சிருக்கா, வேறு எதுவுமே எதிர்பார்க்கல அவ. சே, அதை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியலையே, நான் ஏன் இப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு பால் வந்துட்டு ஒரு மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, எலினா இங்கே பாரு, எல்லாமே என்னால் தான், இல்லை உன்னால் கிடையாது, இது எதுவுமே முடியவும் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் வந்துட்டு இவ்வளோ நாள் சும்மா வந்து எல்லாருக்கும் பாரமாக தான் இருந்திருக்கேன், ரொம்ப டயர்டாகவும் இருக்கேன், ஆனால் இந்த வாட்டி நான் என்னத்தையாவது பண்ணியே ஆகணும், பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பால் வந்துட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக பேசிக்கிட்டு இருப்பான். என்ன பண்ண போகிறான்னு தெரில. என்ன பண்ண போகிற பால், டான்டாலியனை வந்துட்டு இன்னொரு டிமான் தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அவன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் அதாவது அவனோட கீழே வந்துட்டு அவன் ஒரு வேஷ்டி துணி மாதிரி கட்டியிருப்பான். அது வந்து டான்டாலியன் தானே கொடுத்துட்டு போயிருப்பா, நீ ட்ரெஸ் இல்லாமல் இருக்காதன்னு. ஸோ அதை என்ன பண்ணிடுவானா, அதை கலட்டிட்டு நான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது அவளோட ஸ்மெல் இங்கே தான் இருக்குது, இந்த ஸ்மெல்லை வச்சு அவள் இங்கே பக்கத்தில் இருக்காளா இல்லையான்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். உன்னால் என்கிட்டேருந்து என்றைக்குமே தப்பிக்க முடியாது டான்டாலியன், நல்ல வேலை அவங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு பால் ஏதோ எலினா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி எலினா முழிக்க ஆரம்பிச்சிருவா. என்ன எலினா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏன் ஒரு மாதிரி அதிர்ச்சியான மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு நம்ம பால் அப்போ தான் கீழே பார்ப்பான். போட்டிருந்த ஒரு துணியும் கலட்டிட்டா, அதனால தான்டா அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காவ. ஓஹோ சாரி எலினா, சாரிப்பா, அது இல்லை பரவாயில்ல, நீ வந்துட்டு டான்டாலியன் எதுக்காக அவங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அதுவா எனக்குமே தெரியலை, ஏன் பிடிச்சிட்டு போனாங்க, எதுக்காக அவள் தேவைப்படுறான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நான் எதையுமே இனிமேல் நடக்க விட மாட்டேன், ஏன்னா டான்டாலியன் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கா, நம்ம போய் ஈஸியாக பிடிச்சிடலாம், அதுவும் என் ஹேண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி. எனது ஹேண்ட் ஸ்பெல்லாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு எலினா யோசிக்கும் போதே நம்ம பால் வந்துட்டு அவனோட பெரிய கையை உருவாக்கி அதில் அவங்க 2 பேரும் மூவ் ஆகி போய்கிட்டு இருப்பாங்க. ஹீ, இது பார்க்க நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம எலினா சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ நம்ம பால் வந்துட்டு, எலினா நான் வந்துட்டு இதை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கான்ட்ராக்டுன்னு ஏதோ நடந்துச்சுல உனக்கும் டான்டாலியனுக்கும், அது என்னது, அதுவும் உன்னோட உயிரே நீ கொடுத்துருக்க, எதுக்காக, அதுவா, இல்லை பரவாயில்ல எலினா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம். இல்லை பால், எனக்கு உன்கிட்ட சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டேன், அதாவது என்ன கல்ட்டுனே தெரியலை, அங்கேருந்து ஒரு ஆள் வந்துட்டு என்கிட்ட இந்த புக்கை கொடுத்து, இது ஒரு அக்கல்ட்டு புக்கு, அதாவது உன்னோட சோல் வந்துட்டு இருக்கிறதுலே ஒருத்தியானது, நீ இந்த புக்கை வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போதைக்கு நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை, அதனால தான் என் வாழ்க்கையே தலைக்கீழாக மாறும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை, ஏன்னா அதை வச்சு அவள் என்னமோ பண்ணி ஒரு இது மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்கா போல இருக்குது. அப்போ என்ன நடந்துச்சுன்னெலாம் எனக்கு தெரியலை, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து தாடஸ் வந்துட்டு ஒரு மாதிரி முடியாமல் போயிட்டான், ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப படுத்து கிடந்தான், என்னால் தான், டாக்டர்ஸ்க்கும் தெரியலை அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலை. போக போக அவனோட உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் அக்கல் புக்கு இந்த பிரச்சனை இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் யாருமே என்னை நம்பலை. அதே மாதிரி ஹோலி ஆர்டர்லேருந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, டீமானிக் கர்ஸு தான் வந்துட்டு உன் ஃப்ரெண்டோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. எனக்கு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, என்னால் நம்பவே முடியலை, ஆனாலும் வேறு வழி இல்லைல்ல, நான் நம்பி தான் ஆகணும். நான் வந்து என்னோடய படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் போனேன்,
போய் சேர்ந்தேன். எப்படியாவது இதுக்கான க்யூரை கண்டுபிடிக்கணும்னு. வேற என்ன நான் பண்ணுறது? நான் வந்துட்டு அப்படி என் டெலியூஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன் எலினா அப்படி சொல்கிறேன்? எதனால்? ஏன்னா கொஞ்சம் மாதம் கழித்து நான் என்ன பண்ணாலும் சரி, தாடஸ் வந்து இறந்து போயிட்டான். அவன் இப்போ உயிரோடு இல்லை. என்ன என்ன என்னாச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பால் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் அப்போ தான் டான்டாலியனை பார்த்தேன். அவள் தான் சொன்னான், அவனோட உயிரை என்னால் திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு டான்டாலியன் என்கிட்ட சொன்னான். ஸோ உனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு தானே? நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே கொடுக்கணுன்னாலும் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் ஒரு உயிர் போக இன்னொரு உயிர், அதனால தான் என் உயிரை கொடுத்துட்டேன். அதுதான் எங்களோட டீல் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் அப்போ யோசிக்கும்போது நான் வந்துட்டு இந்த முடிவை எடுத்துருக்கக்கூடாதோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நானாக வாழ்ந்துருந்தேன்னு வச்சுக்கவேன், அவளோட ஆஃபரை மேபி நான் வந்துட்டு ஏற்றிருந்துருக்கக்கூடாது தான். ஆனால் இது உன்னோட ஃபால்ட்டு கிடையாது எலினா, இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டு தானே. அதுவும் அந்த கல்ட்டு புக்கை கொண்டு வந்து கொடுத்தானுங்கத, அவனுங்க தானே இதெல்லாத்தையும் பண்ணது, அவனுங்க தானே மெயின் கல்ப்ரிட்டே. எனக்கு தெரியும், ஆனால் என் மனசு ஏற்றுக்கலையே. ஃபுல்லாக அப்படியே கில்ட்டு என்னை சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால்தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி மாறுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. அதுதான் அப்போ தான் இந்த மாதிரி என் உயிரை கொடுத்துட்டா வலி எதுவும் இருக்காதுல்ல, அதனால்தான். ஆனால் நான் வந்துட்டு டான்டாலியனை நம்பினேன். என்ன அண்ணா அப்படின்னு நம்ம எலினா என்ன நினப்பானா, டான்டாலியன்கிட்ட போய் கேட்டிருப்பா, இந்த மாதிரி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கணும். நீ எதுக்காக இங்கேயே ஹியூமனாக இருக்கணும்னு நினைக்கிற? நீ ஒரு டீமான் ஆச்சு, எதுக்காக இங்கே இருக்கணும்? ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து புதுசான எமோஷன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் சந்தோஷப்பட ஆரம்பித்தேன். இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதே கிடையாது தெரியுமா? அதாவது ஒரு மன திருப்தி எனக்கு கிடச்சிச்சு. இதை வந்து நான் விடணும்னு நினைக்கவே இல்லை. நான் எப்பயுமே விடக்கூடாது, இது என் கூடவே இருக்கணும், நான் பால் கூடவே இருக்கணும். என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ? நீ வந்துட்டு உனக்கு பாலை பிடிச்சிருக்கா என்ன? இல்லை, எனக்கு லவ்வெல்லாம் வந்துட்டு அது என்ன சொல்கிறது? ஓ, நீ சொல்கிற மாதிரி அப்போ இது உண்மையாலுமே லவ்வாக இருக்குமோ அப்படின்னு டான்டாலியன் அப்போ யோசிச்சிருப்பா. இப்போ தான் பாலுக்கு தெரிய வரும், என்னது டான்டாலியனுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சா? ஆமாம், பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா? ஆமாம், அதனால தான் நான் நினச்சேன் அவளால் உன்னை எப்பயுமே ஹர்ட் பண்ண முடியாதுன்னு. ஓ, ஆனால் அவள் என்னை கொண்டுட்டாளே, அதுவும் கார் ஆக்சிடெண்ட் பண்ணி. ஒரு விஷயமும் இருக்குது, அவள் என்னோடய மெமரிஸ்லாம் அழிச்சிட்டா. அவள் என்னோடய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவன் மேலே பைத்தியமாக லவ் பண்ண வச்சுருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது வியடா இல்லை? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, எப்படி ஃபீல் பண்ணுறதுனே தெரில அப்படின்னு பால் சொல்லிகிட்டு இருக்கும்போது எலினா உடனே, சரி நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது தான், நீ வந்துட்டு இன்னும் என்கிட்ட சொல்லணும். ஆமாம், ஏன்னா நான் வந்து உனக்காக எப்பயுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கேன் எலினா. ஸோ இனிமேல் நீ எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளே போட்டு அடைச்சிக்காத. நம்ம 2 பேரும் சேர்ந்து எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம், அதுதானே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பால் சொன்னோன்னே எலினா வந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிச்சிருவா. ஆமாம், சரி இப்போ டான்டாலியனுக்கு நம்ம தேவைப்படுறோம், அதனால் நம்ம அவளை போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் போய்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கமாக கொக்கு மாண்டையன் வந்துட்டு வேலஃபார் கூட பறந்து போய்கிட்டு இருப்பான்ல, நம்ம டான்டாலியனையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வேலஃபார் வந்துட்டு, ஹேய் கேமியோ, இந்த செயின் நான் உனக்கு கொடுத்தேனேடா, செயின் பவர், இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஆமாம் லார்ட், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான்ல நினச்சேன், ஒரு மாதிரி சோகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை, என் மண்டைக்குள்ளே வேறு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு லார்ட். அது வந்து என்னென்னா, நீங்கள் அந்த ஹியூமனை டான்டாலியனை கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா என்ன? ஏன் இந்த மாதிரி கேட்குற? ஆமாம், வேற என்னவா இருக்கும்? இல்லை, நான் அவனுக்கு வந்துட்டு திருப்பி அவனோட வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவன்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் லார்ட், அதனால்தான். முட்டாள், நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணுமா? நீ ஒரு ஹூமன் சோலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவனை திருப்பிலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. இங்கே பாரு, அவன் இந்த உலகத்தில் வேணால் இந்த மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் எர்த்தில் அவன் செத்து போயிட்டான். ஓஹோ, ஆமாம்ல லார்ட், எனக்கு நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இங்கே பாரு, அவனை பற்றிலாம் இனிமேல் யோசிச்சு பார்க்காத, சரியா? மறந்துடு, அவனை பற்றி யோசிக்கிறதே வேஸ்ட்டு தான். நம்ம இப்போ நமக்கு எதை தேவைப்படுதோ அதை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நான் எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கான பவர் இப்போ என்கிட்ட கிடச்சிருச்சு.
என்ன என்ன லார்டு மாற்ற போகிறீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம பால் அவனோட ஹேண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி எப்படியோ கேமியோ கையில் இருக்கிற டான்டாலியனை பிடுங்கிடுவான். பிடுங்கிட்டு பார்த்தீங்களா காப்பாற்றிட்டேன், ஏய் இங்கே பாரு நீ இதுக்கு திரும்பி வந்த அப்படின்னு கொக்குமண்டையன் கேட்டோன்னே, இங்கே பாரு டான்டாலியனை நீங்கள் தூக்கிட்டு போகிறத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய் இங்கே பாரேன், உனக்கு எதுவுமே புரியலையா, நீயே திருப்பி திருப்பி அவளை காப்பாற்ற வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு வேலைஃபேர் கேட்டுட்டு இருப்பான். இங்கே பாரேன், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னோட மெமரிஸ்லாம் பார்த்தேன். அவள் உன்னை ஏமாத்திருக்கா, அவள் சொன்னது எல்லாமே போய். அப்போ கூட அவளை எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு வேலைஃபேர் கேட்டோன்னே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் அவளை சுத்தமாக மன்னிக்க முடியாது தான், ஆனால் அவளோட சைடு உள்ள கதையும் எனக்கு தெரியாதுல்ல, அவகிட்ட நான் பேசணும். அதே மாதிரி எல்லாமேலாம் போய் கிடையாது அப்படின்னு நம்ம பால் வந்துட்டு எலினாவை பற்றி, அதாவது டான்டாலியன் பற்றி யோசிச்சுட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். சரியான முட்டாள் தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா நம்ம பாலுக்கு பின்னாடி அவன் வந்து நின்றுடுவான். இங்கே பாரு, உன்னை வந்துட்டு சும்மா வந்து விட்டுட்டு வந்தேன் பாரு, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்துட்டு அடிக்கலான்னு போகும்போது பாலுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன போன வாட்டி மாதிரியே பின்னாடி அப்படியே டெலிபோர்ட் ஆகி என்னை ஏமாற்றி என்னை கொல்லலான்னு நினச்சியா? இங்கே பாரு, அது ஒரு வாட்டி தான் நடக்கும், அடிக்கடியெல்லாம் நடக்காது, திரும்பலாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு பால் என்ன பண்ணிடுவானா அவனோட ஹேண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவனை குத்தலான்னு போயிடுவான். பார்த்தா நம்ம வேலைஃபேர் வந்துட்டு அந்த கை இருக்குல்ல அதை அப்படியே மொத்தமாக அழிச்சிட்டு வந்துடுவான். ஹே இங்கே பாரு, இந்த சின்ன பவர் என்னை என்ன பண்ணிடும், இவனை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு பால் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக எலினாவோட கையில் இருந்து டான்டாலியனை இந்த கொக்கு மண்டையை பிடுங்கிக்கிட்டு இருப்பான். ஹீ இருப்பார் இங்கே பாரு, இந்த பாரு பொண்ணு, நீ எதுவும் பண்ணாத, எனக்கு இந்த டான்டாலியன் மட்டும்தான் தேவை, ஒன்று நான் எதுவும் பண்ண மாட்டேன், அந்த டான்டாலியனை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு அந்த கொக்கு மண்டையை கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம பால் அந்த பக்கமாக திரும்பி பார்த்துட்டு இருப்பானா, டக்குன்னு வேலைஃபேர் பின்னாலேருந்து வந்துட்டு, என்ன என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, மறந்து போயிட்டியா, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கலாமா சண்டை போடுற நேரத்தில் அப்படின்னு கேட்டோன்னே, சிச்சா இவனை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே, போச்சு என்னை கொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அவன் கத்தியை சொருகிடுவான். நம்ம பாலை கொன்னுட்டானோ அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பால் பால் அப்படின்னு எலினா கூட கத்திக்கிட்டு இருப்பான். ஹீ ஹூமன், என்னடா நீ இன்னொரு டியூக்கை வந்து கோவப்படுத்துகிற அளவுக்கு நீ என்னதான் பண்ண அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம ஆஸ்டராத் வந்துடுவான். ஆஸ்டராத் வந்து நம்ம வேலைஃபேர் கொல்ல போகிற நேரத்தில் டக்குன்னு அவனோட கையை பிடிச்சிடுவான். என்ன நீ எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்க, ஆஸ்டராத் அப்படின்னு நம்ம பால் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆஸ்டராத்தை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். வேலைஃபேரே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுவான். இவனுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இவங்க 2 பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸாக நானுங்க, இது எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு. அப்போ ஏய் இங்கே பாரு ஆஸ்டராத், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வேலைஃபேர் கேட்டோன்னே, நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன், நீ கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, புரிஞ்சுதா? என்னோட ஹூமன் கூட உனக்கு என்ன பிஸ்னஸ் சொல்லு, உனக்கும் என் ஹியூமனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம ஆஸ்டராத் வந்துட்டு அந்த வேலைஃபேர் கிட்ட கேட்டுருவான். ஸோ ஏன் ஹியூமனா, என்னாலேயே இதை தாங்க முடியலையே, பால் இதை கேட்டானா அப்படியே அதிர்ச்சியாகி கீழே விழுந்துருவானே. அடுத்து நம்மளுக்கு சூஷி வர காட்டுவாங்க. அதில் ஜூலியட் வந்துட்டு, சரி இப்போ நம்ம ஆஸ்டராத்தை பாலை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, எங்கே இருப்பான் அவன், எனக்கு தெரியல, நான் கடைசியாக அவனை எங்கே பார்த்தேன்னா அவனை ஒரு காக்கா டீமான் வந்து கடத்திட்டு போயிட்டு இருந்துச்சு. இவன்கிட்ட கேட்குறதே வேஸ்ட்டுப்பா, நீ என்ன என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா, இல்லை சரக்கு அடித்தது இன்னும் உனக்கு தெரியலையா? இங்கே பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ இந்த பாலை எள்ளில் கண்டுபிடிக்க முடியுமானே உனக்கு தெரில, நான் தானே சொன்னேன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஆஸ்டராத்தும் ஜூலியட்டும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம், இவன்ட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுப்பா அப்படின்னு நம்ம ஜூலியட் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவா. உடனே சிலுவத்தோடு, இரு அவங்களும் நம்ம கூட வந்தால் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அவங்களையும் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆஸ்டராத்தையும் சூசியையும் பற்றி சொல்லிட்டு இருப்பானா. அவங்களும் தான் நம்ம கூட வராங்க, நம்ம மட்டுமா போக போகிறோம் அப்படின்னு ஜூலியட்டு ஆஸ்டராத்துக்கும் சேர்த்து இவளே பதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். சோபா, இந்த அண்ணன் தங்கச்சிங்க 2 பேரும் என்னை டார்ச்சர் பண்ணுதுங்க. சரி நானும் வெளியில் போகணும்னு நினச்சேன், ஸோ நான் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு நம்ம ஆஸ்டராத்து இன்னும் கெத்து குறையாமல் ஒரு வழியாக வெளியில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் சரி இப்போ அந்த காக்கா டீமானை எங்கே தான் போய் கண்டுபிடிக்கிறது சொல்லு, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். அதானே, ரொம்ப நல்ல பதிலாக சொல்லிட்டேன், இங்கே தான் எங்கேயாவது இருப்பான்னு எனக்கு தெரியாதா, எங்கே இருப்பான்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
உன்கிட்ட கேள்வி கேட்கறதே வேஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு நம்ம ஜூலியட் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இவளை பார்க்கும்போது இப்போ அப்படியே தலையை நசுக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஆஸ்டராத்து ஒரு மாதிரி கோமா பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம சிலுவத்தோடு தான் சரி 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 எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு லீடு கிடச்சிருச்சுல நம்மளுக்கு, இப்போ உங்கள் அண்ணனை கடத்துனது அந்த காக்காட்டிமா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நீ வாயை மூடுறா முதல்ல, எல்லாமே வந்துட்டு கைமீறி போகிறதுக்குள்ளே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஜூலியட் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சுற்றி அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு சூறாவளி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். என்னது இது சூறாவளியெல்லாம் போய்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஜூலியட் பார்த்தா ஒரு பெரிய கை மட்டும் தன்னந்தனியாக பறந்து போய்கிட்டு இருக்கும். என்னது இது இந்த மாதிரி கையெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நார்மலாக நடக்கிறதா இல்லை இப்போ தான் புதுசாக நடக்குதா, எனக்கும் தெரியலை அப்படின்னு நம்ம சூஷி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆஸ்டராத்துக்கு அது போகிறது பாலில் தெரிஞ்சிடும் போல இருக்குது. இந்த பக்கமாக நம்ம ஜூலியட் வந்துட்டு இரு 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 ஒரு நிமிஷம், இந்த பெரிய கை இந்த ஹோலி ஆர்டர் பில்டிங்கில் கூட நீட்டிக்கிட்டு இருக்குமே, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்த மாதிரியே இருக்கே, யார் இதை பண்ணதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜூலியட் யோசிச்சுட்டு இருக்கும்போது லார்ட் என்னாச்சு, எங்கடா போனான் அவன் அப்படின்னு நம்ம மீன் மாண்டைக்கிட்ட ஜூலியட் கேட்டோன்னே அதுவா எனக்கும் தெரியலை, லார்டு எங்கே போனார், இங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தார், டக்குன்னு எங்கே போயிருப்பார் அப்படின்னு தான். அப்போ தான் ஆஸ்டராத்து கரெக்டாக போய் வேலஃபார் கையை பிடிச்சி நிறுத்தியிருக்கான். அப்போ நம்ம பால் வந்துட்டு ஏன் ஹியூமன்னு சொன்னியா ஆஸ்டராத் அப்படின்னு ஒரு மாதிரி லவ்வோட அவனை பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஆஸ்டராத் உடனே இப்படி ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பான். இல்லை ஒன்றும் இல்லை நீ பேசி நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே எலினா வந்துட்டு என்னாச்சு பால், உனக்கும் அந்த அவனுக்கும் எலும்புக்கூடு மண்டையனுக்கும் என்ன போய்கிட்டு இருக்குது, உங்கள் 2 பேருக்கு ஏற்கனவே தெரியுமா, ஆமாம் அப்படின்னு பால் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பான்ப்பா. அது டான்டாலியன் தானே அப்படின்னு நம்ம ஆஸ்டராத் கேட்டோன்னே ஆமாம் இங்கே பாரு, அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கு அந்த ஹியூமன் தானே தேவைப்படுறான், வேணா அவனை கூட்டிகிட்டு போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை அவன் சொல்கிறது கேட்காத நம்ம டான்டாலியனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு பின்னால் இருந்து பால் கத்திக்கிட்டே இருப்பானா. வாயை மூடு. கரெக்டு ஆஸ்டராத்து, நீ கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்க, பரவாயில்ல, அவனை விட நீ கொஞ்சம் புத்திசாலியாக நடந்துக்கிற, நீ அந்த மாதிரி தான் நடந்துக்குவ. இங்கே பாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சுத்தமாக பிடிக்காது, என்ன தெரியுமா, என்ன ஆர்டர் பண்ணுறது, என்னை யாராவது அதிகாரம் பண்ணணும்னு நினச்சாங்களா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதே மாதிரி உன்ன மாதிரி குட்டப்பையெல்லாம் என்னை ஆர்டரே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஆஸ்டராத்து கையில் வச்சுருக்க ஆயுதத்தை எடுத்து வேலஃபார் முன்னாடி நீட்டி அந்த இடத்துல ஒரு பூகம்பத்தை உருவாக்கிடுவான். பூகம்பம் ஒரு மாதிரி எரிமலையை உருவாக்கிடுவான். ஏதோ ஒன்று அந்த இடமே எரிய ஆரம்பிச்சிடும். செத்துட்டான் போல இருக்குது, சாகட்டும் நல்லா அப்படின்னு நம்ம பால் நினச்சிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு என்னை விட பாஸ்டில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கிடையாது, இனிமேல் எப்பயுமே கிடையாது அப்படின்னு வேலஃபார் சொல்லிட்டு அப்படியே அவன் கத்தியை தூக்கிட்டு அங்கே வந்து நிற்க ஆரம்பிச்சிருவான். இரு இந்த ஃப்ளேம் இதெல்லாம் டான்டாலியனோடது தானே, ஆமாம் நான் உன்னோடது கூட எடுத்துக்குவேன், இப்போ டான்டாலியன் பவர் எடுத்த மாதிரி உன் பவரையும் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நம்ம வேலஃபார் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன், முதல்ல இவனுக்கு எப்படி இந்த பவர்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு ஆஸ்டராத்தி யோசிச்சுட்டே பால் எனக்கு பின்னாடி வா, என்னது ஆஸ்டராத் என்ன பாதுகாக்கிறானா அப்படின்னு பால் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கமாக ஆஸ்டராத்துக்கும் வேலஃபாருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலஃபார் வேற வாமா மின்னல் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டுன்னு பொசுக்குன்னு மாறி போய்கிட்டு இருப்பான். இவன் எங்கே போகிறானே தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவன் அந்த பக்கம் இந்த பக்கம்னு போகிற ஒரு நேரத்தில் டக்குன்னு நம்ம ஆஸ்டராத்தை கத்தியால் அப்படியே வயிற்றுக்கு மேலே நெஞ்சில் கிழிச்சிட்டு போயிடுவான். அப்படியே அவன் இடத்துல இருந்து ரத்தம் குபுக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். ஆஸ்டராத்துக்கு வர்றது ரத்தம் கிடையாது, அது ஒரு மாதிரி டீமான் ரத்தம் ஏதோ ஒன்று அங்கே வந்துக்கிட்டு இருக்குமா. நம்ம பால் உடனே ஆஸ்டராத் உனக்கு ரத்தம் வருதுப்பா, இது ஒன்றும் இல்லை, இது சாதாரண ஒரு காயம்தான், இது ஒன்றும் ஆகாது, இங்கே பாரு நீ நகர்ந்து போ, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆஸ்டராத் சொல்லும்போது இல்லை ஆஸ்டராத் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், என்னை காப்பாற்ற போய் அவனுக்கு அடிபட்டுருச்சு, என்னால் தான் நான் எதுக்குமே உதவ மாட்டேன், இப்போ தானே நான் சொல்லிட்டு வந்தேன், இனிமேல் நான் என்னால் எதையும் பொறுத்துக்க முடியாதுன்னு. ஆஸ்டராத் இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பால் சொல்லிகிட்டு இருப்பான். என்ன ஐடியாவாக இருக்கும், என்ன பண்ண போகிறான் இவனோட ஹேண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவன் கூட சண்டை போட போகிறானா, ஆனால் அந்த வேலஃபேர் கூட சண்டை போட முடியாதே, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஜூலியட்டு அங்கே ஒரு வழியாக வந்துட்டு பாலை பார்த்துருவாளா,
என்னால் நம்பவே முடியலை. இது பால் தானா? நான் என்ன சொல்கிறது இவன்கிட்ட? முதல்ல நான் அவனை அடிச்சிடட்டுமா? இல்லை 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 இல்லை, அவனே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால் எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பால் போயிட்டு நம்ம ஆஸ்ட்ராத்து நெஞ்சில் இருந்து ரத்தம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதை நக்க ஆரம்பிச்சிருவான். சேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு நம்ம ஜூலியட்டு ஆஸ்ட்ராத்துன்னு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பக்கமாக நம்ம வின்சென்ட், அதாவது சிலுவத்தோடு, அப்புறம் ஆரஞ்சு மண்டை எல்லாரும் வேகமாக ஓடி வருவாங்களா. இங்கே ஏதோ அதிர்ச்சியாக ஏதோ வெடிச்ச மாதிரி இருந்துச்சுல்ல, என்னவா இருக்கும்பா அப்படின்னு பக்கத்தில் வந்தோடனே திரும்பியும் பாலை பார்த்துருவானுங்க. பால் அந்த ரத்தத்தை நக்கிக்கிட்டு இருப்பானா, செய் கருமோ அப்படின்னு அவனுங்களும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அடுத்து பார்த்தா சூஷியும் உயல்குட்டியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. லார்ட், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நாங்கள் என்ன அப்படின்னு நம்ம சூசி முழு மீனாகவே மாறிடுவான்ப்பா. இந்த முயல்குட்டி முழு முயல்குட்டி, அதாவது ஒரிஜினல் முயல்குட்டியாகவே மாறிடும். ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இவன் நம்ம லாடோட வயிற்றுலேருந்து ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அவனை ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க. நானே அப்படி தான் பார்க்குறேன், என்ன கருமம் பண்ணுறான்னு. என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வேலஃபர் கேட்குறதுக்குள்ளே நம்ம பாலோட மூக்குக்குள்ளே, வாய்க்குள்ளே, கண்ணுக்குள்ளேன்னு எல்லா இடத்துல இருந்தும் அப்படியே நெருப்பு புகை வர ஆரம்பிச்சிரும். எல்லாரும் என்னாச்சு, இந்த பாலுக்கு என்னாச்சு அப்படின்னு அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சூடாக உணர்றேன், என் மேலெல்லாம் அப்படியே எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு பால் சொல்லிகிட்டு இருப்பான். பார்த்தா பால் ஒரு டீமானாக மாறிடுவான் போல இருக்குது. இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுறான் இப்போ தான் என் கண்ணுக்கு. அப்போ ஆஷ்ரோத் போச்சு, என் புனித தன்மை கெட்டு போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். சிவா, நீ நிஜமாலுமே லூஸ் தானாடா? பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இந்த வேலஃபேர் நம்ம பாலை பார்த்து ஏதோ சொல்கிறதுக்குள்ள நம்ம பால் ஒரு கும்பிடு மாதிரி ஹேண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுவானா, அதை யூஸ் பண்ணோன்னே அந்த வேலஃபேர் அப்படியே நசுக்கிடுவான். அதுக்குள்ளே நான் உன்கிட்ட சொன்னேன் தானடா, இந்த பவரெல்லாம் யூஸ் பண்ணி என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள வேலஃபேரை சுற்றி நிறைய கையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே கையை வச்சு மூடி 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 கொண்டு வந்துக்கிட்டே இருப்பானா, அப்படியே அவனை நசுக்கிடுவான். ஒரு உருண்டை மாதிரி இருக்குது அது பார்க்கறதுக்கு. என்னத்தை தான் நான்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜூலியட்டு, நம்ம ஆரஞ்சு மண்டை, சிலுவத்தோடு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பால் பார்த்தா கையை தூக்குறது, காலை தூக்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பவர் மொத்தத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் காலை தூக்கணுன்னு அந்த கால் மாதிரி ஒரு ஸ்பெல்லு உருவாக ஆரம்பிச்சிரும். கையை தூக்கணுன்னு கை மாதிரி ஒரு ஸ்பெல்லு உருவாக ஆரம்பிச்சிரும். இப்போ ஏற்கனவே நிறைய கையை வச்சு அந்த வேலைக்காரை பிடிச்சி வச்சுருந்தான்ல, அது அப்படியே அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குல்ல. டக்குன்னு பார்த்தா இவனோட கால் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த உருண்டையை அப்படியே உதச்சி தள்ளிடுவான். அது அந்த பக்கமாக எங்கேயோ போய் விழுந்துடும். ஆனால் கூட இந்த வேலைக்கார் சாகவே மாட்டான்ப்பா. என்னை இந்த மாதிரி யாருமே அசிங்கப்படுத்தினது கிடையாது, சும்மா விட மாட்டேன் நான் இவனை அப்படின்னு வேலைக்கார் ரொம்ப கோவமாயிட்டே, பார்க்க தானே போகிற என்னோட பவரை, வாங்க வாங்க ஷேடோ லீஜியன்ஸ் ஆஃப் பர்சிபோலோஸ், வாங்க இங்கே, நீங்களாம் உங்களுக்கெல்லாம் அழிவே கிடையாதுல்ல, வாங்க இவனை அழிச்சிட்டு போங்க அப்படின்னு நம்ம வேலஃபேர் அவனோட பவர் மொத்தத்தையும் அங்கே இறக்க ஆரம்பிச்சிருவான். அவன் மொத்த படைகளையும் இறக்கிட்டு அதே பொசிஷனில் கையை தூக்கி நின்றுக்கிட்டு இருப்பான். பாவன் கையை வலிக்காது போல இருக்கு அவனுக்கெல்லாம். அப்போ பார்த்தா அந்த மொத்த படையும் அப்படியே எரிஞ்சு போயிடும். இன்னது ஒரு நெருப்பு உருவாகி மொத்தமும் எரிஞ்சு போயிடுச்சு, யார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வேலஃபேர் பார்த்தா நம்ம ஆஷ்ராத் அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். என்னை பற்றி மறந்து போயிட்டியா அவன் கூட சண்டை போட்டுட்டு? இங்கே பாரு, என் மேலே இப்போ ஒரு கட்டு விழுந்துருச்சுல்ல, அதனால என் மூடு இப்போ ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது, ஆனாலும் நான் எதையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெருப்பை யூஸ் பண்ணி வேலஃபேரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே பாரு, இந்த நெருப்பெல்லாம் என்னை என்ன பண்ணிடும்னு நினச்சேன். ஓஹோ, இங்கே பாரு, டான்டாலியன் பவரை திருடணுன்னே நீ ரொம்ப பவர்ஃபுல்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ரொம்ப பண்ணாத, நீ தான் இருக்கிறதுலையே பாவம் அப்படின்னு ஆஷ்ராத் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இங்கே பாரு, முதல்ல இந்த பவர் எதுவுமே நம்மளோடது கிடையாது, அப்புறத்துக்கு நான் அது ஏன் பவர்னு நினைக்கணும்? அதே மாதிரி நீ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னு வேலஃபேர் ஏதோ சொல்ல வரதுக்குள்ளே அவனை நம்ம பால் என்ன பண்ணிடுவானா, பெரிய கால் மாதிரி ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவனை அப்படியே போட்டு நசுக்கிடுவான். இவன் ஒருத்தன்டா, நான் சும்மா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அங்கங்கே இவனை மிதிச்சுக்கிட்டே இருக்கான், இல்லை நசுக்கிக்கிட்டே இருக்கான். யாரா நீ அப்படின்னு வேலஃபேர் நினச்சிட்டு இருப்பான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதாடா, பேசிக்கிட்டு தானடா இருக்கேன், பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஏன்டா அமுக்கிக்கிட்டு இருக்க? இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம வேலஃபேர் கத்திக்கிட்டே இருப்பானா. சரி சாரிப்பா, இங்கே பாரு, முதல்ல நான் உன்னை கொல்லணும்டா,
உன்னை பார்த்ததாண்டா எனக்கு எரிச்சலாக இருக்குது. அந்த ஆஸ்ட்ரோராத்து டான்டாலியன் மேலே இருக்கிற கோவத்தை விட இப்போ எனக்கு ஓ மேலே தாண்டா கோவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம வேலஃபேர் வந்துட்டு பாலை கொல்லலான்னு வரும்போது மறுபடியும் பால் அவனோட ஹேண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவான். நிறைய கையை உருவாக்கி வேலஃபேரை ஒரே இடத்துல பிடிச்சி வச்சிருவான். பார்த்தா நம்ம ஆஸ்ட்ரோராத்து பின்னாடிலேருந்து கத்தியை வச்சு அவனை குத்தி கொல்லலான்னு போயிடுவான். ஏய் கோலைங்கடா நீங்கள் என்ன விட்டுட்டு அடிங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் இந்த வேலஃபேர். ஆனால் அதை கூட கேட்காம நம்ம ஆஸ்ட்ரோராத்து ஒரே அடியாக போட்டுருவான். இது எல்லாத்தையும் கொக்கு மண்டையன் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் வந்து அவனே இல்லை கொண்டுருவாங்க. அதனால தான் அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியாகிடும். எதுவுமே இல்லாது எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடந்துச்சு, அந்த வேலஃபேருக்கு என்னாச்சு அப்படின்னு. பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல, ஒரு மாதிரி எரிஞ்சிச்சு, அந்த பவரை பார்க்குறப்பயே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பால் சொல்லிகிட்டு இருப்பானா. டக்குன்னு நம்ம ஆஸ்ட்ரோராத் வந்துட்டு எதுக்குடா நக்குன, ஏன்டா நக்குன, என்னை அசிங்கப்படுத்திட்டலடா நீ. போச்சு இந்த ஆஸ்ட்ரோராத் வேறு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கானோ, ஐயோ என் மேலே வன்மத்தை வளர்த்துக்குவானே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பால் நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து நம்ம ஜூலியட்டு பால் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா. பால் வந்துட்டு ஜூலியட்டை பார்த்தோன்னே, ஜூலியட் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லை நீ எதுக்கு வந்த அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானா. நம்ம பாலை வந்துட்டு ஜூலியட் போய் அப்படியே இருக்கமா கட்டி பிடிச்சிக்குவா. என்னாச்சு நீ ஓகே தானே, என்னாச்சு ஜூலியட் உனக்கு, வாயை மூடுறா முதல்ல, உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும், உன்னை தேடி நான் ஹெல்லுக்கே வந்திருக்கேன் பார்த்தலடா. ஆஸ்ட்ரோராத் இப்போ தான் அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக நினச்சிக்கிட்டு இருப்பான். சூஷி உடனே எவ்வளோ ஸ்வீட்டில், ஆமாம் மிஷன் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு, பாலை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சிலுவத்தோடு சொல்லிட்டு இருப்பானா. தூரத்துலேருந்து எலினா தாடஸை பார்த்துருவா. தாடஸ் அப்படின்னு அவனை அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கமாக ஆஸ்ட்ரோராத் என்ன பண்ணிடுவானா, அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, ஸோ ஒரு வழியாக ஹெல் கேட்டை ஓப்பன் பண்ணி முதல்ல இந்த குடும்பத்தை வந்து இங்கேருந்து துரத்தி விடணுப்பா, இங்கே இருந்தாலே எனக்கு நிம்மதியே இருக்க மாட்டுது, சும்மா பொசுக்குன்னு ஹெல்லுக்கு கிளம்பி வந்து என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு ஹெல் கேட்டை நம்ம ஆஸ்ட்ரோராத் ஓப்பன் பண்ணிவிட்டு, சரி இங்கே பாரு, முதல்ல நீங்கள் உங்கள் ஊருக்கு திரும்பி போயிடுங்க, இங்கே வரவே வராதிங்க, இனிமேல் உங்களுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லைல்ல. ஆஸ்ட்ரோராத் நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு பால் கத்திட்டு இருப்பானா. தயவு செஞ்சு எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் பண்ண பார்த்தியா, அதை நான் மறக்கவே இல்லை, மறக்கவும் மாட்டேன், நான் உன்னை ஈஸியாக விட்டுருவேன் நினைக்காத, புரிஞ்சுதா. அப்போ நீ என் கூடவே வரப்போறியா, சே நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, நான் வந்து என்னன்னா அப்படின்னு பால் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த வேலஃபேர் அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். என்னது இவன் சாகவே மாட்டானா, என்னப்பா இவனை நம்ம இப்போ தானப்பா கொன்னோம், இவனப்பா திருப்பி எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாலும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா இந்த வேலஃபேர் வந்துட்டு, நான் தோற்று போகலடா, நான் எப்பயுமே தோக்க மாட்டேன், நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கத்தியை வச்சு அவனை குத்திக்குவான். இவன் பைத்தியமா. பால் உடனே என்ன இவன் பைத்தியம் எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இந்த வேலஃபேரை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா அந்த வேலஃபேர் அவனோட கத்தியை எடுத்துட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்ட்ரோராத்தை அடிக்கலான்னு வந்துடுவான். ஆஸ்ட்ரோராத்தை அடிக்கலான்னு அவன் பெரிய ஃபோர்ஸ் கொடுப்பான் பாருங்க. இந்த பக்கமாக ஹெல்லுகேட்டை அப்படியே நொறுக்கி விட்ருவானுங்க. ஹெல்லுகேட்டே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம ஆஸ்ட்ரோராத்தும் ஒரு மாதிரி மயங்கி விழுக போயிடுவான். ஆஸ்ட்ரோராத் அப்படின்னு கத்திக்கிட்டே பால் ஓடிக்கிட்டு இருப்பானா. இந்த பக்கம் சூஷி லார்டு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். ஆனால் கூட இந்த நேரத்துலையும் ஜூலியட்டு போச்சு, கேட்டுக்கு என்னமோ ஆச்சு, போச்சு திருப்பி போவே முடியாதா, கேட்டை வேறு உடச்சி போட்டானுங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே சிலுவத்தோடு போச்சு, எல்லாமே போச்சு, போர்ட்டல் இனிமேல் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நம்ம போகவே முடியாது திருப்பி அப்படின்னு மாற்றி எல்லாரும் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தா அந்த ஹெல்லு கேட்டிலேருந்து ஒரு பயங்கரமான பவர் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக எல்லாரும் அப்படியே நம்மளுக்கு மறைஞ்சு போய்கிட்டு இருப்பாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. அடுத்தே பார்த்தா நம்மளுக்கு பில்டிங்ஸ்லாம் காட்டுவாங்க. அங்கே ஒரு புகை மாதிரி வந்துக்கிட்டு இருக்குமா, அதிலிருந்து நம்ம பால் நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம திரும்பி வந்துட்டோமா, அப்பாடா, ஹெல்லு கேட்டு உடைச்சாலும் நம்ம திரும்பி வந்துட்டோம் போல இருக்கு. காய்ஸ் நம்ம அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா என்ன யாரையுமே காணோம், இன்னும் ஒரு பக்கியும் காணோம், நம்ம மட்டும்தான் திருப்பி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோமா, மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கமாக நம்மளுக்கு டான்டாலியனை காட்டுவாங்க. அவள் ஏதோ ஒரு பார்க்கில் மயங்கி விழுந்துக்கிட்டு இருப்பாள். என்ன பார்க்கா இது, முதல்ல நான் எப்படி இங்கே வந்தேன், மேலே தானே இருந்தேன், அதுவும் நான் பால்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக நீ தோற்று போயிட்ட அப்படின்னு வேலைக்காரன் அங்கே தான் வந்திருப்பான். ஓஹோ இனிமேல் நீயும் நானும் மட்டும்தான் டான்டாலியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேலைக்கார போயிட்டு நம்ம டான்டாலியனை குத்தலான்னு போகும்போது அவள் ஒரு கையாலே அவனை பிடிச்சிருவா. என்ன
இது எப்படி சாத்தியமாகும்? உன்கிட்ட ஒரு பவருமே இல்லையே, நீ ஒரு சாதாரண ஹியூமன் தானே, எப்படி என்னால் சண்டை போட முடியுது? ஷோ, எனக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, ஆனால் லக்கு என் சைடில் தான் இருக்குது போல இருக்குது. வேலஃபேர், என்ன பண்ண எனக்கு எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு வேலஃபேர் கத்திக்கிட்டு இருப்பான். முட்டாள் முட்டாள், எனக்கு பவர் இல்லைன்னா உனக்கும் தானடா இங்கே பவர் இருக்காது, இது வேர்ல்டுடா, இங்கே உனக்கும் பவர் கிடையாது அப்படின்னு நம்ம டான்டாலியன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் வந்துட்டு ஒரு குட்டி பையனாக மாறிடுவான். ஏர்த்துக்கு உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு நம்ம டான்டாலியன் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஒரு வழியாக இந்த வேலஃபேரையும் ஒரு குட்டி பையனாக மாற்றிட்டாங்க. இதோட இந்த சீசன் முடியுது மக்களே. அடுத்த சீசனில் இவங்க அதாவது நம்ம பால் மட்டும்தான் இப்போ உலகத்துக்கு வந்திருக்கான். அதே மாதிரி இந்த பக்கமாக நம்ம டான்டாலியனும் வேலஃபேரும் திருப்பி வந்துட்டாங்க. அப்போ ஆஸ்ட்ரோத் எங்க, ஜூலியட் எங்க, சிலுவத்தோட எங்க, ஆரஞ்சு மண்டை எங்க? அந்த ஆரஞ்சு மண்டையை முதல்ல கூட்டிகிட்டு வாங்கடா, பாவம் அழுதுகிட்டே இருந்தாங்க மேலே இருக்கும் போதெல்லாம். கடைசி நேரத்தில் கூட அழுதுகிட்டு தான் இருந்தான். அவனையும் திருப்பி கூட்டிகிட்டு வரல. ஹெலிகேட் வேற உடஞ்சி போச்சு. எப்படி இவங்க திரும்பி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் தெரியலை. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சீசனில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஆரா